Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா English Basics Typewritingல exercise number 16 தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் 15 exerciseக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க அத போய்ட்டு பாருங்க. இது வரைக்கும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. அடுத்து தான் இந்த 16 exercise வந்து எப்படி பண்ணனும்ன்றதை இப்போ நான் சொல்லி தரேன். சரிங்களா? So நம்ம 14 exerciseலயும் 15 exerciseலயும் நம்பர்ஸ் வந்து பிராக்டீஸ் பண்ணிருவோம் இல்லைங்களா 1 to 0 1 2 3 4 5 0 9 8 7 6 so இந்த 10 கீஸும் இந்த 10 நம்பர்ஸும் வந்து நாம பிராக்டீஸ் பண்ணிருப்போம் அதனோட கண்டினியூவேஷன் தான் இந்த 16th exercise அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் மேலே ஒரு சிம்பல் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம கீஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் மேலே ஒரு கீ சிம்பல் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ எப்போவுமே கீக்கு மேலே இருக்க சிம்பலை எப்படி நம்ம டைப் பண்ணுவோம் ஷிஃப்ட் லாக் பிடிச்சிட்டு டைப் பண்ணோம் இல்லைங்களா அதே தான் இங்கே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணிங்கன்னா ஸ்டார் கிடைக்கும் 2 பண்ணிங்கன்னா டபுள் கோட்ஸ் 3 பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் 4 பண்ணிங்கன்னா அட் சிம்பிள் கிடைக்கும் சரிங்களா 5 பண்ணிங்கன்னா இந்த கரன்சி சிம்பிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 0வை நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணிங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் 9 வந்து ஓப்பன் ப்ராக்கெட் சிங்கிள் கோட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் இது எல்லாமே கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸில் ஷிஃப்ட் லாக் அதாவது கேப்ஸ் லாக் அழுத்தி விட்டுட்டு இது மொத்தத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வரை ஒரு 1 or 2 days உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அவ்வளோ நாள் வந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள் சரியா 1 அடிக்கிறோம் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் அழுத்தி ஸ்டார் 2 அடிக்கிறோம் அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து ஒரு 2 days இது ஒரு 2 to 3 days உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அத்தனை நாள் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து முடியுது இந்த 16th எக்ஸசைஸோட நம்மளோட கீஸ் இல்லைங்களா கீஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து முடியுது சரிங்களா அடுத்ததான் நம்ம பார்க்குறது 17th எக்ஸசைஸ் இந்த 17th எக்ஸசைஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸாக இருக்கும் சரிங்களா நமக்கு வந்து நம்ம புக்கில் வந்து 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேர்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கமா ஃபுல் ஸ்டாப் கொஸ்டின் மார்க் இந்த சிம்பிள் மட்டும்தான் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் 10 லைன் வந்து தப்புலாம் பண்ணுங்கள் இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் ஸ்பீடில் கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது நீங்கள் எப்போவுமே ஸ்பீடில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது சரிங்களா ஸ்லோ பண்ணுங்கள் இந்த லைனை வந்து 10 அடிக்கிறீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள்ஸ் எந்த சிம்பிள் அடித்தாலுமே நம்ம வந்து 1 ஸ்பேஸ் விடுற மாதிரி வரும் எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ராக்கெட் அடித்தா மட்டும் ஸ்பேஸ் விடக்கூடாது இப்போ ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது க்ளோசிங் ப்ராக்கெட் முன்னாடியும் ஸ்பேஸ் விடக்கூடாது மற்ற எந்த சிம்பிள் நீங்கள் அடிச்சிங்கனாலும் என்ன பண்ணுங்கள் ஸ்பேஸ் விடுங்க ஒரு சில டைமில் நமக்கு இமெயில் ஐடி மாதிரி தருவாங்க அப்போ வந்து அட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அட் சிம்பிளுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பண்ணக்கூடாது ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது சரிங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அது உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் அப்போது நாங்கள் சொல்லித்தரோம் சரிங்களா இப்போதைக்கு என்னென்னா கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுறீங்க ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் கம்பல்சரி 2 ஸ்பேஸ் வந்து விடணும் சரிங்களா இது வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷனுக்காக வைக்கிறது தான் ஃபுல் ஸ்டாப் இது அடித்ததுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபுல் ஸ்டாப் கொஸ்டின் மார்க் அடுத்து எக்ஸ்க்ளமேஷன் ஆச்சரியக்குறின்னு சொல்லுவோம் தமிழில் இந்த 3 அடிக்கும்போதும் வந்து நீங்கள் 2 ஸ்பேஸ் வந்து விடணும் ஃபுல் ஸ்டாப் கொஸ்டின் மார்க் எக்ஸ்க்ளமேஷன் இது 3 அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க 2 ஸ்பேஸ் வந்து விடுங்க சரிங்களா ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம டைரெக்டாக எங்கே போயிடலாம்னா ஸ்பீடுக்கு வந்து போயிடும் சரிங்களா பேராகிராஃப் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஸோ இந்த எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள் இதில் 17th 16 2 எக்ஸசைஸுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக கிடச்சிட்டே இருக்கும் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்குறதே இல்லை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறீங்க ஸோ அதையும் கொஞ்சம் ஃபுல்லாகவே பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்